வணக்கம். ஜாவேஜக் ஃப்ரம் ஜவாதுபட்டி புதூர். பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திக்க ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. அதாவது பிரபல்யமான ஒரு நடிகை, அந்த பொண்ணு வந்து சின்ன வயசுலேருந்தே குழந்தை நட்சத்திரமாக நடித்திருக்காங்க. உதிரி பூக்கள் படத்தில் தான் அறிமுகம். அப்புறம் வந்து கேளடி கண்மணியில தான் வந்து அவங்களுக்கு ஹீரோயின் அப்படிங்கிறது. கேளடி கண்மணிலாம் வந்து நாங்கள் சின்ன வயசாக இருந்த காலத்தில் ஒரு தேட்டர்லேயே வந்து 200 நாள் ஓடின படம். அற்புதமான ஒரு படம். அந்த படத்தில் வந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் மூச்சு விடாமல் பாட்டு பாடியிருப்பார். ஆமாம், பாவலர் வரதராஜனுடைய பாடலுங்கிற கான்செப்டில் காதலை பற்றிய ஒரு மூச்சு விடாத ஒரு பாட்டு பாடியிருப்பார். மண்ணில் இந்த காதல் அப்படின்னு ஆரம்பிக்கும் பார்த்தீங்களா? மண்ணில் இந்த காதலின்றி யாரும் வாழ்தல் கூடுமோ. ஒருவேளை அந்த பாடலின் அடிப்படையில் தான் வந்து கேளடி கண்மணி வகையில் அதன் ஈர்ப்பாதான் வந்து டைகர் பிரபாகர்கிட்ட வந்து நடிகை அஞ்சு மாட்டிக்கிட்டாரா அப்படிங்கிறது தெரியல. அந்த நடிகரோட பேர் அஞ்சு. இப்போ புரிஞ்சுக்கலாம், கேளடி கண்மணி நடித்த ஹீரோயின். ஆமாம், இன்னைக்கு வந்து ஓப்பன் டாக்கா பேசியிருக்கிறாங்க. இது வரைக்கும் ஏன் பேசல அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? நான் வந்து எங்க அம்மாவோடு வாழ்கின்றேன், என் மகனை நான் வளர்த்து எடுப்பேன், அவரை விட்டு பிரிந்து விட்டேன். அது பிரிஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு. பையன் வந்து கர்ப்பமான 4வது மாசமே பிரிந்து விட்டதாக பேட்டி கொடுக்குறாரு. ஆமா, அப்புறம் வந்து அதுக்கு பின்னால பார்க்கின்ற பொழுது கல்யாணமானதுக்கு பின்னால 3 மனைவிக்கு டைகர் பிரபாகர், நான் காதலித்த அந்த நடிகர், தெலுங்கு நடிகர் பிரபாகர் வந்து 3 மனைவிக்கு சொந்தக்காரர் அப்படிங்கிறது எனக்கு பின்னாடிதான் தெரிஞ்சது. அதே நேரத்தில் என்னை விட 19 வயது கூடுதலான பல பெண்கள் இன்னைக்கு இருக்கிறாங்க, அன்னைக்கு இருந்தாங்க. அந்த அளவுக்கு ஒரு வயதான குழந்தைகளை கொண்டு அந்த நடிகர் வந்து என்னை ஏமாற்றி விட்டார். எனக்கு அன்னைக்கு வந்து 19 வயசு, ஆனா அவருக்கு வந்து 40 வயசு. பாருங்க, இதுதான் வந்து ரொம்ப கேள்விக்குறியான விஷயம். மற்றபடி வந்து கூர்ந்து கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். இன்னைக்கு இவருக்கு வந்து நடிகை அஞ்சுக்கு வந்து 19 வயசு, டைகர் பிரபாகரனுக்கு 40 வயசு. ஏறக்குறைய ஒரு 21 வயசும் வித்தியாசம். எவ்வாறு இவர் ஒப்புக்கொண்டார் கேட்டா வந்து என்ன பண்றது, இந்த ஒண்ணுக்கு விளங்காத காதல் தான் காரணம், பாழாய் போன காதல் தான் காரணம் சொல்லி போட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு பேட்டி கொடுக்குறார். காதல்ங்கிறது பொதுவா எல்லாத்தையும் வரக்கூடிய விஷயம் தான். 19 வயசுல ஒரு வந்திருக்கு, அதுக்கு முன்னாடியே வந்துருச்சு. 19 வயசுல கல்யாணம் பண்ணிருக்கிறாரு. அந்த நேரத்தில் 40 வயசு ஆனா ஒரு டைகர் பிரபாகர் நடிகரை மணந்து கொண்டார் என்பது பொது அறிவின்மின் வெளிப்பாடா அல்லது எந்த அளவுக்கு ஏமாற்றப்பட்டார் அப்படிங்கிற கேள்வி இருக்கு. அப்புறம் பாக்குறாரு, அங்க பார்த்தோம்னா 3 மனைவிகள் இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் கர்ப்பமும் உண்டாயிருது. கர்ப்பம் உண்டான 4வது மாசத்துல நான் பிரிந்தேன் அப்படிங்கிறாரு. இன்னைக்கு நான் என் குழந்தை மகனை வளர்த்து வருகின்றேன், அப்பா அம்மா பெற்றோடு தங்கி இருக்கின்றேன் அடிச்சு போட்டு பேட்டி கொடுக்குறாரு. அதாவது டைகர் பிரபாகரை பத்தி சொல்லணும்னா முத்து படத்துல வில்லனா அடிச்சிருப்பாரு. மற்றபடி ரஜினிகாந்த் படத்துல பெரும்பாலும் ஒரு வில்லனா வருவார் டைகர் பிரபாகர். ஆமா, அவர் பேச்சு வந்து ஒரு கன்னட சாயல் மாதிரி போகும், அப்புறம் தெலுங்கு சாயல் மாதிரியும் தெரியும். தமிழை வந்து பேசுவாரு, ஆனா வந்து அதனுடைய வேறு மொழியினுடைய ஒரு அது ஒரு வாசம் தெரியும். தமிழ் பேசுவார், ஆனா பெரும்பாலும் ரஜினிகாந்தனுடைய படத்துல கட்டாயமா இருப்பார். அதுல ஒரு மாற்று கருத்து இல்லை. அவர் வந்து என்னை ஏமாற்றி விட்டார், டைவர்ஸ் பண்ணிட்டாங்க. குழந்தை வந்து உண்டான 4வது மாசத்துல நான் அவரை விவாகரத்து செய்து விட்டேன் அப்படின்னு கூட சொல்றாரு. இருக்கட்டும், அதை பத்தி ஒண்ணு. இதுவரை மௌனமாக இருந்ததின் காரணம் என்ன அப்படிங்கிற கேள்வி வருது இல்லையா? இதுவரைக்கும் என்ன பண்ணிட்டு இருந்தாரு நடிகை அஞ்சு? பல படம் நடித்து கொண்டு இருந்தாரா? இல்லையே. இதுவரைக்கும் என்ன பண்ணிட்டு இருந்தா? ரைட்டு, இப்போதைக்கு பேசக்கூடிய அளவுக்கு என்ன விஷயம் இருக்குது, இப்போது சொல்வதின் காரணம் என்ன, இதுவரை சொல்லாததின் மர்மம் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. பொதுவாகவே நடிகைகளை பொறுத்த வரைக்கும் ஆகும்னா காதல், மற்றபடி வந்து நடிகர்களே கல்யாணம் செய்து கொடு. நாங்கள் கூட பல வீடியோக்களை சொல்லியிருப்போம், நீங்க நடிகனா இருங்க, நடிகையா இருங்க, யாரும் இருங்க, நடிகனா இருந்தால் நடிகைகளை கல்யாணம் செய்து கொள்ளாதீர்கள். ஆமா, நடிகைகளாக இருந்தால் நடிகர்களை திருமணம் செய்து கொள்ளாதீர்கள்.
நாம எத்தனையோ ஆண்கள் இருக்காங்க, எத்தனையோ பெண்கள் இருக்காங்க. திருமணம் செய்து ஜாலியா சந்தோஷமா இருங்க அப்படிங்கிற மாதிரிதான் பல வீடுகள் நாங்க சொல்லியிருக்கோம். ஆனா வரக்கூடிய விஷயம்லாம் பார்க்கக்கூடிய சமயத்துல எல்லாம் டைவர்ஸ் பாருங்க. தனுஷ், ஐஸ்வர்யா, இப்ப ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னாடி ஜெயம் ரவி ஒய்ஃப் ஆர்த்தி, அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்ச மாதிரியும் போயிட்டு இருக்கு. அப்புறம் திரும்பவும் ஏதோ பிரபலம் பிரச்சனை ஏற்பட்ட மாதிரியும் ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு. இத்தனைக்கு வந்து ஜெயம் ரவி, ஆர்த்தி 2 பேரும், அதாவது வந்து ஜெயம் ரவி ஆர்த்திங்கிற கான்செப்ட் எந்த அளவுக்கு உண்மைன்னு சொல்ல முடியாது. ஆனா பெரும்பாலும் வந்து நடிகைகளை கட்டிய நடிகர்களுக்கும் நடிகர்களை கட்டிய நடிகர்களுக்கும் இன்னைக்கு பயங்கரமான பிரச்சனை வந்துட்டு தான் இருக்கு. அவர் சொல்லுவாரு, போ நடிக்க வேணாம் பாரு, இந்த அம்மா போய் நடிக்க போகும். அப்புறம் அந்த நடிகை வேணாம்பாங்க, இவரு போய் நடிக்க போவாரு. இப்படிங்கிற சமயத்தில் இருவருக்குள்ள தொடர்பு அறுந்து விடக்கூடிய சூழல். மற்றபடி வந்து சந்தேக மனப்பான்மை. அதையும் மீறி பல நடிகைகள் வந்து நடிகர்களை மணந்து இன்னைக்கு நல்லா தான் இருக்கிறாங்க. சூர்யா, ஜோதிகா, மற்றபடி வந்து ஹேமா மாலினி, மற்ற இது ஸ்ரீதேவி, அடுக்கிட்டே போலாம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய சில பேருக்கு தான் ஒத்து வரும். அப்படிங்கிறத விட சதவீதத்தின் விகிதம் பார்க்கக்கூடிய சமயத்துல பெரும்பாலும் வந்து கல்யாணம் என்ற வகையிலும் நடிகர்களுக்கும் நடிகைகளுக்கும் ஒரே ஃபீல்ட் இருக்கக்கூடிய இரு கலைஞர்களுக்கும் ஒத்து போவதில்லை அப்படிங்கிறதா ஒரு பகிரங்கமான உண்மையா தெரியுது. ஆமா, அது அடிப்படையில வந்து 19 வயசுலயே வந்து 40 வயசு ஒரு கிழவனை அவருக்கு காதலிச்சார் அப்படிங்கிற கேள்வி இருக்கு இல்லையா? ஏன் 19 வயசு, இவரு என்ன 40 வயசு அப்படிங்கிறது தெரியும் இல்லையா? கேட்டா பாழாய் போன காதல் அப்படிங்கிறது. ஏன் காதல் என்ன கண்ணை மறைத்து விட்டதா? கண்ணை மறைச்சிருச்சு, அறிவையுமா மறைச்சிருச்சு. காது எல்லாத்தையும் தான் மறைக்கும். அதை பத்தி காதுக்கு கண்ணும் இல்லை, காதும் இல்லை, அறிவும் இல்லை, முட்டாள்தனமும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லக்கூடிய சமயத்துல ஒரு நடிகை பப்ளிக்கா இருக்கக்கூடியவங்க, ஆமா பிரபலியமா வந்த ஒரு நடிகை 19 வயசுல வந்து 40 வயசு கிழவனை எதுக்காக கல்யாணம் பண்ணும்? அதே மாதிரிதான் அந்த இவர் நம்ம நடிகர் பிரசாந்த் பாருங்க, ஒரு நல்ல ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ண வகையில ஏமாற்றி விட்டார்கள் அப்படிங்கிற ஒரு தகவல். நம்ம இன்னைக்கு வரைக்கும் நடிகர் பிரசாந்த் கல்யாணம் பண்ணாமலே இருந்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் வருத்தத்துக்குரிய விஷயம். ஆக இப்படியும் இருக்கு, அப்படியும் இருக்கு. இருந்தாலுமே கூட நடிகர்கள் நடிகைகள் அப்படிங்கிற விஷயத்தை ஏகப்பட்ட பிரச்சனை அதிகமா வந்துகிட்டு இருக்கு. அதை நம்ம பார்க்கக்கூடிய சூழல். ஆமா, அதே நேரத்தில் வந்து இதுவரை ஏன் ஓப்பன் பேசல? ஒருவேளை வந்து தன் மகனை நிலைநிறுத்திக் கொள்வதற்காக யார் என்று கேட்பாங்க. விவாகரத்து முடிஞ்சது, உடனே பேசியிருக்கலாம். அதை விட்டு இத்தனை வருஷம் கழிச்சு ஏன் நான் என் மகனை வந்து நான் தான் வளர்க்கிறேன், என் பெற்றோர்கள் வீட்டில் நான் இருக்கிறேன், அவரை விவாகரத்து செய்து விட்டேன், என்னை அவர் ஏமாற்றி விட்டார், எத்தனையோ வருஷமாச்சு ஏமாற்றி, இப்பொழுது எதுக்கு சொல்வதற்கு என்ன காரணம் அப்படிங்கிறதான் இனி வரும் காலங்கள்ல தெரியும். என்ன காரணம்? ஒருவேளை சொத்துக்கு ஏதாவது அடி போடுறாரா நடிகை 5, அவருக்கு மேல இருக்கக்கூடிய சொத்துக்கு பாகம் ஏற்படக்கூடிய அளவு, ஒருவேளை இது வக்கீலின் தூண்டுதலா அப்படிங்கிற பல கேள்வியெல்லாம் இருக்கு. எடுத்தவுடனே ஒரு நடிகையை பேசி விட மாட்டார்கள், எடுத்தவுடனே நடிகை வந்து ஒரு காதலிச்சு விட மாட்டாங்க. அவங்களும் பல விதமான பேக்ரவுண்டை வச்சுதான் நடிகை 5 காதலிச்சிருப்பாங்க. பல நடிகை தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க, இவரு அதான் பண்ணியிருப்பாரு. அது நம்பிக்கையின் வெளிப்பாடு, அப்படிதான் தெரியுது. இருந்தாலும் இப்பொழுது டோப்பன் டாக் பேசக்கூடிய அளவுக்கு இருக்குதுன்னா கட்டாயமாக இதுல மிகப்பெரிய ஒரு பின்னணி இருக்குது. ஆமா, ஏன்னா பிறந்திருப்பது இவருக்கு பையன், மகன். அதனால வந்து சொத்துல பங்கு கேட்க போறாரா, இல்ல வந்து கோர்ட்ல கேஸ் போட்டு ஏதாவது பிரச்சனை பண்ண போறாரா? பிரச்சனை பண்ணுவதாக இருந்தாலும் விவாகரத்து சம்பந்தப்பட்டு முடிஞ்சு போச்சு. இனி என்ன டைகர் பிரபாகர் வகையில சொத்துக்கு சம்பந்தப்பட்ட வகையில பிரச்சனை பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் போயிட்டு இருக்கு. இருந்தாலும் வந்து இத்தனை வருஷமாக போடாமல் இந்த ஒரு நிலைப்பாடா வந்து திடீரென்று பேசியதற்கு கட்டாயமா வந்து அது டக்குன்னு மக்கள் வந்து அதை சந்தேக உணர்வா தான் பார்ப்பாங்க. ஆமா, அதனால வந்து எப்படியோ நடிகை 5 அற்புதமான ஒரு நடிகை, ஏன் இவ்வளவு பெரிய தவறு செய்தார் அப்படின்னு நம்ம வருத்தமாக பார்த்தாலுமே கூட கட்டாயமாக வந்து ஒரு அறிந்த ஒரு நபர் ஏன் இப்படி தவறு செய்தார் அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்கக்கூடிய சொல்லும். 3 மனைவி, ஒரு 4வது மனைவியா போயிருக்காராம். இதெல்லாம் தெரியாம அவரு பார்த்திருப்பாரு. பிரபலமான ஒரு நடிகர் டைகர் பிரபாகர். இதெல்லாம் தெரியாம எப்படி ஒரு கழுத்தை நீட்டிருப்பாரு? இது கல்யாணத்துக்கு பின்னால நான் நடிக்கவில்லை அப்படிங்கிறாரு. கர்ப்பமான 4வது மாசத்துல டைவர்ஸ் அப்படிங்கிறாரு. காரணம் வந்து 3 மனைவிகள் ஆல்ரெடி வச்சு கல்யாணம் பண்ணியிருந்தாரு. பெண் குழந்தைகளே வந்து என்னை விட உயரமான பெண் குழந்தை அப்போது இருந்தன அப்படிங்கிறாரு. புரியல, இதெல்லாம் வந்து ரொம்ப மர்மமாக இருக்கிறது. அதே நேரத்துல எதற்காக இந்த மாதிரி ஒரு விஷயத்தை இந்த நேரத்தில் எழுப்புகிறார்கள் அப்படிங்கிறது மீண்டும் வந்து
நடிகை அப்படிங்கிற அவங்க மேல வந்து சந்தேக மனப்பான்மை தான் வருவது. நம்பிக்கையான ஒரு போக்கு உருவாக மாட்டேங்குது அப்படிங்கிறது பகிரங்கமான உண்மை. பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.